போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே கிடக்கு. இவங்களை நம்பி லேபை விட்டுட்டு போனால் அவ்வளோதான் போல இருக்குது. எங்கே போய் தொலைஞ்சாங்க? ஓகே, சாரி, நான் ரிவ்யூக்காக பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, ஹாய், நான் தான் உஸ்மான். வந்துட்டியா தம்பி? இவன் இப்போ வந்தான். ஆமாம், எங்கே போனேன்? இங்கே தாங்கியா இருந்த? வந்து பார்க்குறேன் யாரையுமே காணோம். எங்கே போனேன்? எந்திரன் படத்தில் தான் சிட்டி இருக்குது. எவ்வளோ அழகாக வேலை பார்க்குது. எப்படி ஐஸ்வர்யா லவ் பண்ணி வசீகரன் தலையிலேயே துப்பாக்கி வச்சாங்க அப்படியா? சொன்னேன், இந்த வேலை செஞ்சியா? செய்யலை. எப்போ செய்கிற மாதிரி உத்தேசம்? செய்யலாம் இங்கே இருந்தேன், செஞ்சிடலைங்கய்யா. சரி, ஓகே, போய் பாரு. நான் ஒரு ரிவ்யூ பண்ணணும், அதுக்காக. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கய்யா, என் வேலையை நான் பார்க்கல. இல்லைடா, ப்ரோக்ராம் பெயின் அகாடமிக்காக ஒரு ரிவ்யூக்காக நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற. உனக்கு ஹரிஷ் சாரை தெரியுமா? டேய், அவரை பற்றி எனக்கு தெரியும்டா. நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ரா. அப்போ அவர் ஹியூமன் இன்டெலிஜென்ட்ரா. அப்போ நான் யார்? இது நீ அன்இன்ஸ்டால். சரி, போ. ஓகே, ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் மிஸ்டர் ஹரிஷ் சார், ஃபவுண்டர் ஆஃப் ப்ரோக்ராம் பெயின் அகாடமி in Chennai. Actually, I have some nice experience with this academy. I also recently joined for some additional courses, projects and some extra activities. So let's talk about that. Okay, நம்ம ஃபஸ்ட்டு ஹரிஷ் சாரை பற்றியும் அவரோட டீம் பற்றியும் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபார் எ லாங் டைம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய கான்டென்ட்ஸை வந்து வீடியோஸாக வந்து க்ரியேட் பண்ணி, ஸோ அதை வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் நிறையா அதில் வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஸோ எம்பெடடில் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து அவங்களோட ரெஃபரன்ஸாக இவரோட வீடியோஸை பார்ப்பாங்க. இப்போ ப்ராஜெக்ட் பண்ணும்போது சில டவுட்ஸ் வரலாம். ஸோ அந்த டவுட்ஸை வந்து இந்த வீடியோஸில் போய் பார்க்கும்போது அவங்க எப்படி அதை வந்து சரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி. ஸோ அப்போலேருந்தே அவர் வந்து நிறையா கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாரு, நிறையா பீப்புள்ஸை டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஐடியாலஜி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறது, ஸோ அது மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் ஷேர் பண்ணுறது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப்ரோச். ஸோ ஃபர்தராக அவர் வந்து ப்ரோக்ராம் பெயின் அகாடமியை நிறையா செக்டாரில் அவர் வந்து டெவலப் பண்ணுறாரு. நிறையா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏஐ வந்ததுக்கப்புறம் எஃப்ஜிஐ, டேட்டா சயின்ஸு, அப்புறம் வந்து மேத் லேப், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் எக்ஸ்பர்ட் டீம் தனித்தனியாக அவர் வந்து கெதர் பண்ணி, ஸோ அது மூலமாக செப்பரேட்டு டெமோ கிளாஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல ஐடியா. ஸோ அது மூலமாக நிறைய பேர் வந்து அந்த கான்செப்ட்னா என்னன்னு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ பிடிச்சிக்கிறவங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி போகிற மாதிரி. ஸோ இப்போ ரீசெண்டாக அவர் வந்து வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது உங்களுக்கு வந்து உங்களுடைய கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதை பற்றி வீடியோஸும் அவருடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ரோக்ராம் அகாடமி. வெல், நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நோக்கி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஜேர்னி அந்த மாதிரி வந்த டைமில் எனக்கு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அண்டு ஆட்டோமேஷன்ஸில் நிறையா ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் சில மினி ப்ராஜெக்ட்ஸ், எம்பெடட் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சுச்சுவேஷன் தான். சரி, நம்ம எம்பெடருடைய உள்ளே ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயம். அப்போ தான் நான் இங்கே ப்ரோக்ராம் வந்து அப்ரோச் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை நம்மளே வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கோடிங்கான நாலேஜ் வேணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம லாஜிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த டீமோட ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணேன். இது வந்து ஒரு இதில் முடியாது, இது பெரிய லாங் டேர்ம் ஜேர்னி. ஓகே, லெட் ஸ்டார்ட் என்னுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம்.
மினி ப்ராஜெக்ட்ல இருந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்படி நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்மளே ரீபில்ட் பண்ணலாம், சில லாஜிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம், அப்படிலாம் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. சரி, இப்போ நான் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன, அதை பற்றி ஒரு ரொம்ப சின்ன ஒரு ப்ராஜெக்ட், அதோடைய அப்ளிகேஷன், அதில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் ஒரு பிஸ்னஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன நம்ம இந்த எம்பெடட் சியோடைய கான்செப்டும் ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னால் இது சிம்பிளாக புரியும். இப்போ ஆர்டினோ தெரியாதவங்களே கிடையாது. அதில் கோடிங்கை வந்து ஏஐ யூஸ் பண்ணி எடுக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா முக்கியமான பாயிண்ட்டு, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்மளே வந்து எண்டு டு எண்டு கோடிங்கான அந்த நாலேஜ் வேணும். அதை லேர்ன் பண்ணுறது தான் என்னுடைய டார்கெட்டாக இருந்தது. ஸோ என் டார்கெட்டு ப்ரோக்ராம் பிரெயின் அகாடமியில் மிஸ்டர் ஹரிஷ் சாரோடைய டார்கெட் மெர்ஜாச்சு. ஸோ என்ன ப்ராஜெக்ட் அவர் எந்த டாபிக் மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து எடுத்தாலுமே ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்தால் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர் டைமரை பற்றி ஒரு டாபிக் வருதா, அது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான ரிஜிஸ்டர்ஸை எப்படி வந்து டிஃபைன் பண்ணணும், அதில் எப்படி நம்ம வந்து கோடிங்கை ஃபர்தராக லூப்பில் கொண்டு போகிறோம், அதுலேருந்து எப்படி வந்து ரிசல்ட் கொண்டு போகிறோம், இதை முதல்ல கான்செப்ட் வைஸ், அதுக்கப்புறம் எண்டு டு எண்டு கோடிங்கை கம்ப்ளீட் பண்ணுறது, அதை ஹார்ட்வேரில் அவுட்புட்டு காமிக்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் வந்து நம்ம வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லும்போது உங்களுக்கு புரியும் இல்லையா. இப்போ பாருங்களேன், அப்கிரேடுங்கன்னா என்ன, ஒரு நார்மலான ஒரு சீலிங் ஃபேனு எப்படி ஒரு பிஎல்டிசி ஃபேனாக மாறுது. ஒரு பிரஷ்லெஸ் சென்சார்லெஸ் பிஎல்டிசி மோட்டாரை அதற்குரிய ஒரு டிரைவரை வச்சு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், ஒரு டிரைவர் ஐசி, ஒரு மோட்டார், இதை வச்சு ஒரு சின்ன அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல். இப்போ ஆட்டம்பர்க் மோட்டாருக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 3 தான் இருக்கும். ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் அதுக்கான கோடிங் இன்புட்ஸு, அதில் சில கேட்வே, வைஃபை, க்ளவுட் பிளாட்ஃபார்ம் எப்படி வேணால் நம்ம வந்து இன்புட்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு டிரைவர் ஐசி இருக்கும். அந்த டிரைவர் ஐசியோடைய I2C கம்யூனிகேஷனோ இல்லை டைரக்டான கமாண்ட் மூலமாகவோ 2 மெத்தட்லையும் இருக்கும். மோட்டார் நம்ம வந்து நம்ம கமாண்ட்ஸ் மூலமாக அதோட ஸ்பீடு வேரி பண்ணலாம், ஆன் ஆஃப் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப சுலபமாக கம்பேர் டு ஒரு நார்மல் சீலிங் ஃபேன்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபேன். சிம்பிள் கான்செப்ட். இதுதான் எம்பெடருடைய சிம்பிளஸ்ட், ரொம்ப சாதாரண ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், அப்ளிகேஷன் சொல்லிட்டேன், அதுக்கான ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் சொல்லிட்டேன். இப்போ ஆட்டம்பர்க் மோட்டார் அது மாதிரி தான். இப்போ அதுவே மோட்டர் சேஞ்ச் பண்ணும்போது விஎஃப்டி, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், அப்படியே அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சேஃப்டி கண்ட்ரோல்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான பேனல்ஸ் எல்லாமே எக்ஸட்ரா. ஸோ இது ஒரு பெரிய ஜேர்னி. இதில் நீங்கள் வந்து நல்ல ஒரு அடிப்படையாக ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறது ஹரிஷ் சார் ப்ரோக்ராம் பிரெயின் அகாடமி. ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. டீம் ஒர்க்கு, அந்த டீம் ஒர்க்கில் எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொண்டு வரதுக்காக அவர் பண்ணக்கூடிய சில முக்கியத்துவங்களும் இருக்குது. ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி ஒரு சப்ஜெக்டாக அதுக்கு பிசி போர்டு அவரே டெவலப் பண்ணுறார். அந்த ஹார்ட்வேர் நீங்கள் வாங்கி நீங்கள் ஒன் பை ஒன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட், ஒவ்வொரு கான்செப்ட் வைஸ் போகும்போதும் உங்களுக்கு அந்த பிசி போர்டில் நீங்கள் வந்து ஹார்ட்வேரோட மெர்ஜ் பண்ணி கற்றுக்கலாம். இது ஒரு என்டையர் லேபு.
ரெண்டாவது ஹரிஷ் சார் சைடில் இருக்க மிகப்பெரிய ஒரு டார்கெட் என்னென்னா, காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸில் நிறைய லேப்ஸ் வைப்பேன். அந்த லேபில் கூட இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிசைன் பண்ண சில பிசிபிஸ், சில ப்ராஜெக்ட்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு இன்வெர்டர் ஏசி இருக்குது. இன்றைக்கி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், இன்வெர்டர் ஏசி இருக்குது. இப்போ அந்த இன்வெர்டர் ஏசியோட கான்செப்ட் என்ன, எப்படி சொல்லி நீங்கள் புரிய வைப்பீங்க? ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணுங்கள். அதில் 3 சென்சார், ஏர் சென்சார், பைப் சென்சார் இருக்க போகுது. ஒரு எக்ஸ்பென்ஸ் வால்வ் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இருக்க போகுது. ஒரு பிஎல்டிசி மோட்டார். இதை தவிர அந்த இண்டோருக்குள்ளே எதுவுமே இருக்காது. அவுட்டோர் ஒரு கம்ப்ரஸர், ஒரு ஃபேனு, அதுக்கு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த 2 மைக்ரோ கண்ட்ரோலரும் கம்யூனிகேஷனில் ரன் ஆக போகுது. இவ்வளோ தான் அந்த அப்ளிகேஷனே. இதை நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். இதை ஒரு கேட்வே ஆட் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட்டாக மாறிடும். அதுவே ஒரு RS485 கூடிய ஒரு ஐசியை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து BMS உடைய அது கனெக்ட் ஆகிடும். எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேன் பாருங்கள். சிம்பிள். 3 சென்சார், ஒரு ஸ்டெப்பர் மோட்டார், ஒரு பிஎல்டிசி மோட்டார். இதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு IR சென்சார் மூலமாக ரிமோட் கண்ட்ரோல், சின்ன ஃபங்க்ஷன்ஸ், மோட் ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிட்டா ஒரு இன்வெர்டருடைய ஏசியோடைய ஒரு பிசிபி ரெடி. அது கூட ஒரு கேட்வேயோ இல்லை வந்து ஒரு RS485 ஐசியோ ஆட் பண்ணிட்டா நீங்கள் லேப்டாப்பில் மானிட்டர் பண்ணிக்கலாம், ரீடிங்ஸை ரீட் பண்ணிக்கலாம், கமாண்ட் கொடுத்தா ஆன் பண்ணிக்கலாம். சேம் ஒய்ஃபை க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து கமாண்ட் ஆன் பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம். இதுதான் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷனுடைய ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ். இதிலிருந்து நீங்கள் விரிவுபடுத்தி எவ்வளோ வேணால் த்ரூ அவுட் போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் ப்ரோக்ராம் பிரெயின் அகாடமி ஒரு யூனிவர்ஸ் மாதிரி பெருசாக டெவலப் ஆகிட்டு வருது. ஏன்னா அதில் வந்து MATLAB, பைத்தான், C லாங்குவேஜ், பிக் மைக்ரோ கண்ட்ரோலர், STM32, மினி ப்ராஜெக்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செப்பரேட்டாக இருக்கிற நிறைய லேபுக்காக பண்ணக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆரோக்கியமாக நல்ல ஒரு விஷயம். அதனால் இந்த பிளாட்ஃபார்மை சரியாக பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய டிபார்ட்மெண்ட், உங்களுடைய துறை சார்ந்து, இப்போ ஏஐ வந்ததுனால நிறையா அது சம்மந்தமாகவும் நிறையா கோர்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. HGA, டேட்டா சயின்ஸ் மூலமாக, அது மாதிரி அதுக்குரிய எக்ஸ்பர்ட்ஸாக அவங்க வந்து ஹையர் பண்ணி பண்ணுறாங்க. அவங்க வெப்சைட்ஸ் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, அவருடைய நம்பர்ஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் இதை சரியான முறையில் நீங்களும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். நான் என்னுடைய மெக்கானிக்கல் சேனலில் இருக்கக்கூடிய எம்பெடட் ரிலேட்டடான ப்ராசஸ் என்ன, ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அதில் என்னுடைய பங்களிப்பு என்ன, கான்ட்ரிபியூஷன் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரோக்ராம் பிரெயினோட சேர்ந்து என்னோடய ட்ராவல் கெரியரை நான் போய்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய கெரியரில் நீங்களும் ப்ரோக்ராம் பிரெயின் அகாடமியில் ட்ராவல் பண்ணி உங்களுடைய கேரியர் சக்ஸஸை நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும், நிறையா சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஒரு பெரிய ஜேர்னியில் ப்ரோக்ராம் பிரெயின் அகாடமியோடு சேர்ந்து நம்மளுடைய அடுத்தடுத்த சக்ஸஸ்க்காக நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். ஓகே கேஸ்.